மகா சிவராத்திரி பற்றிய கதை. மகா சிவராத்திரி என்பது சிவனை வழிபடுவதற்கான ஒரு முக்கியமான பண்டிகை. இதைக் கொண்டாட பல கதைகள் கூறப்படுகின்றன. முக்கியமான சில இங்கே. மகா சிவராத்திரியின் கதைகள். 1. சிவன் பார்வதி திருமணம். சிவன் மற்றும் பார்வதி இந்த நாளில் திருமணம் செய்து கொண்டனர். பார்வதி கடுமையான தவம் செய்து சிவபெருமானின் அருளைப் பெற்றதால் அவர்களின் திருமணம் பிரபஞ்சத்திற்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. 2. சமுத்திர மண்டலம். சிவபெருமான் விஷத்தை விழுங்கிய கதை. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறுவதற்காக கடலை கலக்கியபோது ஹாலாஹலம் என்ற ஆபத்தான விஷம் வெளிப்பட்டது. உலகைக் காப்பாற்ற சிவன் அதை குடித்தார். பார்வதி விஷம் அவரது உடலில் நுழைவதைத் தடுத்து அதை அவரது கழுத்தில் வைத்ததால் சிவன் நீலகண்டரானார். 3. சிவனின் ஜோதி வடிவம். ஒருமுறை பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று வாதிட்டனர். அதற்கு பதிலளிக்கும் விதமாக சிவபெருமான் எல்லையற்ற ஒளித்தூணாகத் தோன்றி அவர்தான் உயர்ந்த சக்தி என்பதை நிரூபித்தார். 4. சிவபெருமானின் தாண்டவம். மகா சிவராத்திரி இரவில் சிவபெருமான் ஒரு தாண்டவம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த தாண்டவம் பிரபஞ்சத்தின் படைப்பு, காத்தல் மற்றும் அழிவை குறிக்கிறது. இந்த நாள் ஏன் முக்கியமானது? மகா சிவராத்திரி என்பது முழுமையான பக்தி மற்றும் தியானத்திற்கான நாள். பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து சிவலிங்கத்திற்கு பால், பனீர் மற்றும் வில்வ இலைகளை படைக்கின்றனர். இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை தியானிப்பது வழக்கம். இந்த நாளில் சிவபெருமான் அறியாமையை அழித்து ஆன்மாவுக்கு விடுதலை அளிப்பார் என்று நம்பப்படுகிறது.